வணக்கம். இன்றைய ஜெப வேளையில் நாம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தேர்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏப்ரல் 9ஆம் தேதி 30 தொகுதிகள் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 30 தொகுதிகள் இருக்கிறது. 30 தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெறப் போகிறது. கிட்டத்தட்ட 9.44 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய ஆயத்தமாக இருக்கிறாங்க. 1099 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஏற்படுத்தப்பட்டு தேர்தல் நடைபெறப் போகிறது. ஸோ நாம் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தலுக்காக ஜெபிக்கலாம். அதில் இருக்கிற ஒரு சில மேஜர் இஷ்யூஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அதற்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் பெர் கேபிட்டா இன்கம் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டாக இருக்குது இந்தியாவில். ஆனால் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எக்கானாமிக் டிஸ்பேரிட்டின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் அதிகமாக சம்பாதிக்கிறவங்க, இன்னொரு பக்கம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, இந்த மிக்ஸ் ஆஃப் பீப்புள் அங்கே இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாற்றப்படணும். ஒரு சுமூகமான எல்லா மக்களுக்குமான ஒரு வளர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ரெண்டாவது பொல்யூஷன் அண்ட் டூரிசம் ரிலேட்டட் இஷ்யூஸ். பார்த்திங்கன்னா அது ஒரு டூரிசமுக்கு பெயர் போன ஒரு இடம் நடைபெறந்திருக்கிறபடி அதனால் ஏற்படுற சிக்கல்கள், அந்த லோக்கல் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. இப்போ டிராஃபிக் ரிலேட்டட் இஷ்யூஸ் இதெல்லாமே ஒரு பெரிய கன்சர்ன் அங்கே சொல்லப்படுகிறது. ஸோ இந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும். புதிய அரசாங்கம் இவைகளை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் ஜெபிக்கலாம். இன்னொரு ஒரு வசனம் நம்ம வாசித்து ஜெபத்துக்குள்ள போகலாம். ஏற்கனவே சொன்னபடி எரேமியா 29:7, நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். பார்த்திங்கன்னா எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக இது இவங்க அடிமைகளாக போன இடத்துல அந்த இடத்துக்காக ஜபிக்க சொல்கிறாரு. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க இருக்கிற அந்த நகரத்திற்காக பட்டணத்திற்காக ஜபிக்க சொல்கிறார். ஏன்னா அவங்க இருக்கிற இடம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ நமக்கு நாம் இருக்கிற தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய நாம் ஜபிக்க வேண்டிய ஒரு காரியம். அதன் அடிப்படையில் தான் நாம் ஜபித்துட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கு நாம் அந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஜபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் தேர்தலுக்காக உங்களுடைய சம்மதத்தில் வருகிறோம். அப்பா, இருக்கிற 30 தொகுதிகளையும் ஆசீர்வதிக்கிறோம், உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொரு தொகுதியிலும் கர்த்தாவே தகுதி வாய்ந்த உமக்கு பிரியமான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படட்டும். அப்போ அதுக்கு ஏற்ற ரீதியில் மக்கள் மத்தியில் நீங்கள் ஒரு ஃபேவரை கொடுங்க. அப்பா, தேர்ந்தெடுக்கப்பட ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கர்த்தாவே மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்த வேண்டும், மக்களுக்கு கர்த்தாவே எப்படி வேலை வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும்ங்கிற எண்ணங்களை உடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. சுய லாபத்துக்காக, சுய ஆதாயத்துக்காக அல்ல, மாறாக தேவனே தேசத்துக்காக, மக்களுக்காக கர்த்தாவே நன்மை செய்கிற மக்கள் தேர்ந்தெடுங்க சுவாமி. அப்பா, நாங்கள் கேள்விப்படுற இருக்கிற இந்த எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ் எல்லாம் குறையட்டும், எல்லா மக்களும் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டாகட்டும். வரப்போகிற புதிய அரசாங்கத்தை உடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் கூட நல்ல ஆலோசனைகள் கிடைக்கப்பட்ட சுவாமி. உங்களுடைய ஆலோசனைகள் நிரப்புங்க அவங்கள. அப்போ இன்னும் அதிகமாக எப்படி இதை முன்னேற்றி செல்ல வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்பட உதவி செய்யுங்க சுவாமி. இருக்கிற மற்ற பிரச்சனைகள் கூட மாற்றப்படட்டும், பொல்யூஷன் இஷ்யூஸ் எல்லாம் மாற்றப்படட்டும். தேவனே, நீதாமே புதிய அரசாங்கத்தை ஆசீர்வதித்து கர்த்தாவே சீரான பாதையிலே கர்த்தாவே இந்த யூனியன் பிரதேசத்தை நடத்தி செல்ல உதவி செய்யுங்க. பெரிய காலத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.